பாகுபலி 3 மூவியோட லேட்டஸ்ட்டான அப்டேட்டை பார்த்துடலாம். வீடியோ பார்த்துருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரீசெண்டாக நம்ம ராஜமௌலி அவர்கள் பாகுபலி த எபிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு படமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டர்ஸில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு சீனுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த படத்திலே வந்துட்டு சென்டர்லேயும் எண்டிங்லேயுமே வந்துட்டு பார்ட் 3க்கான ஒரு டைட்டிலோடு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. த பாகுபலி த என்டர்னல் வார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து 2023 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருக்கும் இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு அனிமேஷனில் தான் வரப்போகுது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரிஜினலாக வரப்போகிறதில்ல, ஸோ அனிமேஷனாக பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இது எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்றது தெரில, ஒரு ஹைப்பு. ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 115 கோடி பக்கம் பார்த்தீங்கன்னா பொருட்செலவில் அந்த அனிமி படத்தையும் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒரிஜினல் கேரக்டர் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது, டோட்டலாக அனிமேஷனில் தான் வரப்போகுது. ஸோ இதை பற்றி அனிமேஷனில் வரதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அப்படி வந்தால் படம் எந்த அளவுக்கு ஓடுமா என்னன்ற உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.